ஒரு ஆளுக்கு ஏன் சுகர் வருது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு கரெக்டான பதில் என்ன அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் என்ன வருது, ஒரு ஆளுக்கு சுகர் வருது, டயபெட்டிஸ் டைப் 2 வருது, அப்படி தானே? ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அதுதான் பெஸ்ட் வே. அந்த வழி தான் பேலன்ஸ்டு டயட். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம் நான் அடிக்கடி சொல்லுவேன், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து. நீங்கள் சாப்பிட்ற உணவுள்ள விகிதத்தை நீங்கள் சரி பண்ணீங்க அப்படின்னா இந்த மாத்திரையை நீங்கள் நிரந்தரமாக நிறுத்தலாம், இந்த இன்சுலினை நீங்கள் நிரந்தரமாக நிறுத்தலாம். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை பற்றி ஏதாவது உதவி தேவை இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி நிறைய வருஷங்கள் சுகருக்கு மாத்திரை, இன்சுலின் ஊசியெல்லாம் போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு ஆளுக்கு ஏன் சுகர் வருது அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் வருது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணினா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், சுகர் மாத்திரையை நிறுத்த முடியும், இன்சுலின் நிறுத்த முடியும். இதை நிறுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் சாப்பிட்ட உணவில் உள்ள விகிதம், பேலன்ஸ்டு டயட் நீங்கள் எடுத்தாலே போதும். இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் கூட வந்தது. நீங்களே பார்த்துருப்பீங்க இல்லை, நிறைய சுகர் பேஷண்ட்டு மாத்திரையும் ஒழுங்காக தான் போட்டுட்ருப்பாங்க, இன்சுலினும் ஒழுங்காக தான் போடுவாங்க, டாக்டரையும் ஒழுங்காக தான் பார்த்துட்டு இருப்பாங்க, ரத்தம் டெஸ்ட் அடிக்கடி பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி இருந்த பிறகு கூட நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய சுகர் பேஷண்ட்ஸுக்கு இருதய மாரடைப்பு வர்றதற்கு முக்கியமான காரணம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோ ஆபத்தானது. இதை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது, பேலன்ஸ்டு டயட், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. இந்த வீடியோ மறக்காமல் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகேவா?